அடுத்த எடுத்துக்காட்டு 1.9 பார்க்கலாம். f of x equal to 2x minus x square என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் ஃபர்ஸ்ட் ஒன் f of 1 கண்டுபிடிக்கணுமா, அடுத்து f of x plus 1 கண்டுபிடிக்கணும், அடுத்து f of x plus f of 1 ஆகியவற்றை காண்க. இந்த ரெண்டையுமே கண்டுபிடிச்சிட்டு அதோடு சேர்த்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு f of x என்ன கொடுத்துருக்காங்க, 2x minus x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா f of 1 கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் 1 அப்படின்னு போடணும். சரியா, அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க, மைனஸ் 1 ஸ்கொயர். சரியா, அப்போ 2 இன்ட்டு 1 ஆன்சர் என்ன வரும், 2 மைனஸ் 1 ஸ்கொயர்னாலும் ஆன்சர் 1 தான். இப்போ ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும்னா 1ன்னு கிடைக்கும். சரியா, ஸோ எஃப் ஆஃப் 1ஓட வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா 1 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸுக்கு பதிலாகவே எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறத நம்ம போடணும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1, எக்ஸுக்கு பதிலாக நான் எக்ஸ் ப்ளஸ் 1 போட்டிருக்கேன், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, மறுபடியும் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 போடணும், த ஹோல் ஸ்கொயர். சரியா, இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் எனக்கு, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2x, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னால் ஃபார்முலா இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2x வரும், ப்ளஸ் 1 ஸ்கொயர் வரும். அப்போ 1 தான் கிடைக்கும். இப்போ மைனஸை நீங்கள் உள்ளே மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 2x ப்ளஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1 கிடைக்கும். சரியா, அப்போ இப்போ ஆன்சர் என்ன கிடைக்குன்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்கா, ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் 2xும் மைனஸ் 2xும் கேன்சல் ஆயிரும். 2லேருந்து மைனஸ் 1 நீங்கள் கழிச்சிங்கன்னா ப்ளஸ் 1 கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1ஓட ஆன்சர் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. மைனஸை வந்து மறந்துடக்கூடாது, மைனஸையும் சேர்த்து தான் போடணும். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் சேர்த்து கூட்ட சொல்லியிருக்காங்க. சரியா, எஃப் ஆஃப் எக்ஸ்னால் நம்மளுக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும், அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு. எஃப் ஆஃப் 1ஓட ஆன்சர் எனக்கு ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சிட்டேன், 1ங்கிறது கண்டுபிடிச்சி தான் இருக்குது, இந்த 1 கண்டுபிடிச்சிருக்கோமா. ஸோ இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும், அவ்வளோதான். இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி எழுதிக்கோங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1, அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 இதோட ஆன்சர் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1, அவ்வளோதான். ஓகேவா, ஓகே 1.9 ஃபினிஷ்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.